ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனெல்லி சமையல். இரும்புச்சத்து, நார்ச்சத்து, புரதச்சத்து அதிகம் நிறைஞ்ச பச்சைப்பயிறு, கம்பு, ராகி வச்சு சிம்பிளாக ஒரு ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்தாங்க பார்க்க போகிறோம். எஞ்சும் இளமையாக இருக்க, உடல் சோர்வு நீங்கி உடலை சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கு தினமும் ஒரு கப் சாப்பிட்டாலே போதும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். இது அப்படியே நல்ல மீடியம் ஃப்ளேம், லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு நல்ல பொறுமையாக வறுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துடலாம். கருப்பு உளுந்து சேர்த்து ஒரு நிமிஷம் போல் இதையுமே நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கம்பு, இதை பேல் மில்லட்னு சொல்லுவாங்க, அதையும் இதோடு சேர்த்து வறுத்தெடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றும் அளவுகளில் வித்தியாசமாக இருக்கிறதுனால ஒன்று சேர்த்து ஒவ்வொரு நிமிஷம் கழித்து அடுத்த பொருட்களை சேர்த்துக்கோங்க. கரெக்டான அளவுகளில் இருக்கும். அப்போ தான் நல்லா வறுபட்டு வரும். பச்சை ஸ்மெல் எதுவுமே இருக்காது. கம்பு சேர்த்து ஒரு நிமிடம் போல் வறுத்ததுக்கு அப்புறமா இது கூடவே கால்சியம் சத்து அதிகம் நிறைஞ்ச ராகி இதோடு சேர்த்துக்கலாம். இது ராகி, கேழ்வரகு, கேப்பன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வித்தியாசமாக சொல்லுவாங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே நல்ல பொறுமையாக வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம், லோ ஃப்ளேம் மாற்றி வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு மணம் வரும். அது வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். இதை அப்படியே மொத்தமாக வறுக்க முடியல அப்படின்னா தனித்தனியாக வறுத்து தனித்தனியாக வேற ஒரு பாத்திரத்தில் தட்டி ஆற வச்சுக்கலாம். இல்லை ஒவ்வொன்றும் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வறுத்ததுக்கப்புறமா மற்ற பொருட்களை சேர்க்கும்போது எல்லாமே ஒன்று போல் வறுபட்டு நல்லா வந்துடும். நம்ம சேர்த்துருக்க கேழ்வரகு, கம்பு ரெண்டுலேயுமே கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளில் நல்ல இரும்பு போல் ஆக்கும். முதுகு வலி, மூட்டு வலி, கை கால் வலி பிரச்சனை இருக்கவங்க தினமும் ஒரு கப்பு ஏதாவது ஒரு வகையில் இதை எடுத்துக்கிடும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் டீ காஃபிக்கு பதிலாக கூட இதை செஞ்சுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இதை பொட்டுக்கடலை, உடச்ச கடலை, பொரிகடலைன்னு சொல்லுவாங்க. இது நல்லா வறுபட்டு வரணும்னு அவசியம் இல்லை. பொட்டுக்கடலையில் லைட்டாக சூடு ஏறுற வரைக்கும் நம்ம பொறுமையாக வறுத்துக்கலாம். இதை மொத்தமாக ஸ்டோர் பண்ணி 2 மாதம் வரைக்குமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் நிறைய வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து கூட அரைச்சிட்டு ஒரு டப்பாவில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் தட்டி நல்லா ஆற வச்சுருங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. இதை அப்படியே நல்லா பரத்தி விட்டு ஆற வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஆறி வந்துடும். நல்லா இந்த அளவுக்கு ஆறி வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதிகமாக இருக்கிறதுனால 2 பேட்சாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இது கூடவே கொஞ்சம் வாசனைக்காக நல்ல டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காகவும் ஒரு 4 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு போல் சுக்கும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்ல பவுடராக எந்த அளவுக்கு ஃபைன் பவுடர் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை சலித்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கோங்க. இல்லை அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். 1-2 ரவை பதத்தில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிகமாக இருந்ததுனால மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதையும் அரைச்சிட்டு இதோடு சேர்த்துக்கிறேன். செகண்ட் டைம் அரைக்கும் போது ஏலக்காயெலாம் சேர்க்க தேவையில்ல. இப்போ இதை அப்படியே நல்ல ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாம், வெளியிலே வைக்கலாம். காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட இதை ஹெல்த்தியாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதை உப்பு கஞ்சாவோ இல்லை இதில் இனிப்பு சேர்த்து இனிப்பு கஞ்சா கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. இப்போ இதுலேருந்து ஒரு கப்பு மட்டும் நான் எடுத்திருக்கேன். எந்த கப்பு இல்லைன்னா டம்ளரில் மாவு எடுக்கீங்களோ அதே அளவில் தண்ணி இழந்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டான அளவுகளில் இருக்கும். நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்தேன். 1:9 இல்லைனா 8 அந்த ரேஷியோவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவு மாவுக்கு 9 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன்.
ஃபஸ்ட்டு நல்ல தண்ணியாக இருக்கும். நம்ம காய்ச்சி எடுக்கும்போது குடிக்கிற பதத்தில் கிடைக்கும். அதுக்கும் தண்ணி கம்மியாக சேர்த்திங்கன்னா ரொம்ப கட்டியாக இருக்கும். நல்லா இந்தளவுக்கு கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை அடுப்பில் வச்சு நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம், லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இடையிடையே கலந்து விட்டுக்கிட்டாலே போதும். நல்லா கொஞ்ச நேரத்திலே நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் கட்டியான பதத்தில் வந்துடும். வறுத்துருக்கிறதுனால பச்சை ஸ்மெல் எதுவுமே இருக்காது. நல்லா கொதிக்கும் போதே நல்ல ஒரு மணம் வரும், ஏலக்காய்லாம் சேர்த்துருக்கிறதுனால. நல்ல இதுபோல் கொதித்து நல்லா பொங்கி வரும்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது அப்படியே ஒரு நிமிஷம் போல் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா இந்தளவுக்கு கட்டியாயிரும். வறுத்துருக்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லுமே சூப்பராக இருக்கும். நல்லா இது போல் பொங்கி வந்ததுக்கப்புறமா இதோட இனிப்புக்காக நல்ல 1 கப்பு நிறச்சி நல்லா கோபுரமாக 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை, கருப்பட்டி, பனங்கல்கண்டு எதுனாலும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் எடுத்த அளவு நார்மலான இனிப்பாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு இன்னும் ரிச்சாக வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இல்லை மைல்டாக வேணும்னு நினைக்கிறவங்க தட்ட 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்திங்கன்னா கரெக்டான அளவுகளில் இருக்கும். இப்போ நல்ல வெல்லம் கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய்யை உருக்கிட்டு அதில் உங்களுக்கு விருப்பமான நட்ஸை சேர்த்துக்கோங்க. நான் முந்திரி மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துட்டு இதோடு சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தேங்காய் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். தேங்காய் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு விருப்பமான ட்ரை ஃப்ரூட்ஸு எதுனாலுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லது போல் கொதித்து வரணும். தேங்காய் சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்க்குறதா இருந்தால் தண்ணியோட அளவில் 1 கப் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்து செய்யலாம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டெய்லி காலையில் டீ காஃபிக்கு பதிலாக கூட இதை செய்யலாம், இதை குடிக்கலாம். இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். உடலை சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கும் உடம்புல நல்ல ஒரு ஆரோக்கியத்தை அள்ளி கொடுக்கறதுக்கும் இந்த ட்ரிங்க் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பமானதை இப்படி நல்லா பரப்பி தேங்காவை கூட நல்ல நெய்யில் வறுத்துட்டு இந்த மாதிரி மேலே தூவி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் சரி நல்லா விரும்பி குடிப்பாங்க. காலையில் டீ காஃபி அடிக்டாக இருக்கவங்க, டீ காஃபியை விடணும்னு நினைக்கிறவங்க இதுபோல் பவுடராக செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ் எதுவுமே தேவையில்லை. இந்த பவுடர்லேருந்து உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்து உடனே காய்ச்சி கொடுத்துடலாம். ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காது. உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபியும் கூட. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் தேநெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.